முதலமைச்சரின் வீடு இடிக்கப்பட்டதால் கதறிய நேரடி காட்சிகள். ஆந்திர மாநிலத்தின் மிக முக்கியமான முதலமைச்சராக இருக்கக்கூடிய நபர்தான் முன்னாள் முதலமைச்சர் என்ற பட்டத்தில் இருக்கக்கூடிய ஜெகன் மோகன் ரெட்டி. இந்த ஒரு சூழ்நிலையிலே அங்க ஸ்டாலினும் நம்முடைய ஜெகன் மோகன் ரெட்டியும் ஓரளவு நன்கு நெருக்கமானவர்கள், உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இவருடைய முன்பக்கம் வீடு இடிக்கப்பட்டிருக்கு. அதாவது பாதுகாவலர்கள் தங்கி இருக்கக்கூடிய அறையை உடைத்து எறிந்திருக்கிறார்கள் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான புதிய அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள். இந்த ஒரு சூழ்நிலையில தான் முதலமைச்சரின் வீடு அங்கு முன்னாள் முதலமைச்சர் ஓவரா ரிஷிகொண்டா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், மலையை ஃபுல்லா வெட்டி சுத்தி பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறை மாதிரி ஆந்திராவுடைய சிஎம் ஜெகன் பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் அதற்கு மிகப்பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூழ்நிலையில தான் முதலமைச்சருடைய வீடு இடிக்கப்படுவதற்கான காரணங்கள் நிறைய இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறதையும், இந்த ஒரு சூழ்நிலையில தான் முன்னாள் முதலமைச்சர் என்ற ஒரு பெயர் பார்த்தீங்கன்னா ஜெகன் மோகன் ரொம்ப ஸ்டார்டிங்ல ஆந்திராவுடைய பாகுபலி என்றெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகைப்படுத்தப்பட்டது. ஆனா இப்ப ஜீரோவா பார்த்தீங்கன்னா மாறி இருக்கிறார் அந்த மாநிலத்தின் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர். அவருடைய சொந்த வீடு பார்த்தீங்கன்னா இடிக்கப்பட்டிருக்கு ஹைதராபாத்ல. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சருடைய வீடு இடிக்கப்பட்டதனுடைய விளைவாக அங்க இருக்கக்கூடிய YSR ராஜசேகர் ரெட்டியுடைய தொண்டர்கள் கடும் அமளியில பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ரீசன் என்னன்னா, YSR இப்போ இங்க தமிழ்நாட்டில் ஜெயலலிதான்னு இருக்கிறத திமுக காரங்க அடிச்சு நொறுக்குனா அதிமுக காரங்களுக்கு எவ்வளோ கோபம் வருமோ அதே மாதிரி அங்க YSRன்றது ஜெகன் மோகன் ரெட்டியுடைய தந்தை. ஓகேங்களா, சந்திரபாபு நாயுடைய மாமனார் பார்த்தீங்கன்னா என்டி ராமாராவ். அப்படி அதாவது என்டிஆர் மீன்ஸ் இங்க எம்ஜிஆர் எப்படியோ தெலுங்குல பார்த்தீங்கன்னா என்டிஆர் ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர். இது உங்களுக்கு புரிய வைக்கணும்னா தமிழ்ல கர்ணன் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கும். அதுல கிருஷ்ணர் வேடமிட்டவர் தான் என்டிஆர். ஓகேங்களா, ஸோ இப்போ அங்க அப்படிப்பட்ட ஒரு பூகம்பம் 2026ல் இங்க எப்படியா மாறுதுன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசியல் பார்வை அப்படின்ற சேனலை முன்னாள் முதலமைச்சருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அங்கே போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நான் அடுத்தடுத்த அப்டேட்டில் சொல்கிறேன். அரசியல் பார்வை என்னும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.